ஹாய் ஹலோ டு ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஹவு டு ரெடியூஸ் யுவர் ஃபைல் சைஸ் எம்பி கன்வெர்ட் டு கேபி. எப்படி நம்ம வந்து ஒரு எம்பியில் இருக்கிற ஒரு ஃபைலை வந்து நம்ம கேபியாக எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் போர்ட்டலில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஒரு வந்து இது பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலே கேட்டிருக்கோம் 2 எம்பிக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள், 5 எம்பிக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்கோம். சில இது வந்து கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எப்படின்றத நம்ம ஒரு வெப்சைட் மூலமாக நம்ம எப்படி எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Below link on this video description. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொபைலில் கூகுள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ரீசைஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசைஸ் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, பிக்சலுக்கு கீழே ரீசைஸ் இமேஜ் டு 5 எம்பி கன்வெர்ட் பண்ண வைக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ட் இமேஜ்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 KB இருக்குது. ஸோ இது வந்து நான் கேபி வந்து இன்னும் வந்து சின்னதாக வேணும் அப்படின்ற மாதிரி நான் மாற்றுறேன். இல்லை வந்து எனக்கு ஒரு 5 MP இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னம்னா நம்ம வந்து இதில் வந்து 5 MP வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கேபி சைஸ் வேணும்னாலும் இது செலக்ட் பண்ணலாம். எம்பின்றது மெகாபைட்டு, கேபின்றது கிலோபைட்டுன்ற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு சேஞ்ச் ரெசல்யூஷன் இருக்குது இல்லையா, இது வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஹைட்டும் பெத்தும் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வரும் ஷேப் வந்து. நோ சேஞ்ச் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபைல் சைஸ் மட்டும் கன்வெர்ட் ஆகி கொடுக்கும் நம்மளுக்கு இதில். ஸோ இதில் வந்து ரீசைஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு இதில் தெரியும். 1 KBயிலிருந்து வந்துட்டு இது வந்து ரெடியூசர் வந்து 3 KB வந்து நம்மளுக்கு இதாக இருக்குது. இந்த ஃபைலோட சைஸ் வந்து 2 KBயில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு பக்கத்துலேயே டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். இதை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய ப்ரௌசரில் இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து இதாக எடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் டிஃப்ரென்ஸும் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கம்பேர் இருக்கு இல்லையா, பக்கத்தில் டவுன்லோட் பக்கத்தில் கம்பேர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கம்பேர் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி இருந்த ஃபைல் சைஸ் எப்படி இருக்குது, இதில் இருக்கிற ஃபைல் சைஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் வந்து 225 இன்ட்டு 224 பிக்சலில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெடியூஸ் பண்ணது வந்து கம்மியாக இருக்கிறனால வந்து 2 KBயில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 130 இன்ட்டு 129 பிக்சலில் வந்து இது வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபைல் சைஸ் சின்னதாக வந்து நம்ம பண்ணுறப்ப தான் அதில் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அதில் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஃபைல் சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களுக்கு நம்மள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. பை பாய்.